சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 92% வாக்குகளும், குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 76% வாக்குகளும் பதிவாகின. மாவட்ட மற்றும் தொகுதிகள் அளவில் பதிவான வாக்குகள் சதவீதங்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் மேற்கு மற்றும் உள் மாவட்டங்கள் பெரும் எழுச்சியை கண்டுள்ளன. முதலிடத்தில் கரூர் மாவட்டம் 92.62% வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து சேலம் 90.74%, நாமக்கல் 90.21%, தருமபுரி 90.14%, ஈரோடு 90.10% ஆகிய மாவட்டங்கள் 90% வாக்குப்பதிவை தாண்டியுள்ளன. மேலும் ராணிப்பேட்டை 89.89%, திருவண்ணாமலை 89.49%, திண்டுக்கல் 89.15%, விழுப்புரம் 88.99%, திருப்பத்தூர் 88.96% ஆகிய மாவட்டங்களும் முன்னிலை பட்டியலில் இடம் பிடித்துள்ளன. மறுபுறம் கன்னியாகுமரி மாவட்டம் 75.61% வாக்குகளுடன் குறைந்த வாக்குப்பதிவு பெற்று கடைசி இடத்தில் உள்ளது. சிவகங்கை 76.65%, ராமநாதபுரம் 77.03%, திருநெல்வேலி 77.93%, நீலகிரி 78.96% ஆகிய மாவட்டங்களிலும் வாக்குப்பதிவு 80%க்கும் கீழே பதிவாகியுள்ளது. மதுரை 80.54%, தூத்துக்குடி 80.55%, தஞ்சாவூர் 80.64%, தேனி 81.53%, மயிலாடுதுறை 82.14% ஆகிய மாவட்டங்களும் குறைந்த வாக்குப்பதிவு பட்டியலில் உள்ளன. தொகுதி அளவில் பார்க்கும் பொழுது சேலம் மாவட்டத்தின் வீரபாண்டி தொகுதி 93.43% வாக்குகளுடன் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தின் குமாரபாளையம், கரூர் மாவட்டத்தின் கிருஷ்ணராயபுரம், குடித்தலை, தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு, ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை ஆகிய தொகுதிகள் தலா 92% வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளன. மறுபுறம் திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை தொகுதியில் வெறும் 68% வாக்குகள் பதிவாகி மாநிலத்தில் குறைந்தபட்சமாக உள்ளது. கிள்ளியூர் 71%, மதுரை வடக்கு 72, காரைக்குடி மற்றும் மதுரை மத்திய தொகுதியில் 73, குடைச்சல் தொகுதியில் 74% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளன. பொதுவாக பெருநகரங்களில் வாக்குப்பதிவு குறையும் என்ற பிம்பத்தை சென்னை இம்முறை உடைத்துள்ளது. சென்னையில் சராசரி வாக்குப்பதிவு 83.73% உயர்ந்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் 90.50% வாக்குகள் பதிவாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கம் போல மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் மிக குறைவாக 74.89% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களின் இந்த மாபெரும் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக அமையும் என்பது வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தெரியவரும்.